பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானோர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளை கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாங்கிரபத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் புது எண்ணெயினால் அபிஷேகம். ஆமென். எந்த இடத்துல எல்லாம் உங்களை கொம்பை உயர்த்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சோ, எந்த இடத்துல என் தலையை நிமிர்த்தவே முடியல என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா நான் இந்த ஊழியத்தில் என்னால் தலை நிமிர்த்த முடியலையே, அப்பா என் குடும்ப சூழ்நிலையினால் என் தலையை நிமிர முடியலையே அப்படின்னு சொல்லி கொண்டு ஏங்கி கொண்டுருங்க. என் பிள்ளைகளோட காரியத்தில் என்னால் தலை நிமிர முடியலையே, திருமணத்துக்கு காத்திருக்க என் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் பண்ண முடியாமல் என் தலை நிமிர முடியலையே, கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தலை நிமிர முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் அவர் கொம்பை காண்டாங்கிரபத்து கொம்பை போல புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். புது எண்ணெய் இந்த காலை வேளையில் புதிய எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் படுத்துகிறார் தேவன். அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அந்த அபிஷேகம் உங்கள் முகத்தில் இருக்கும்போது மரித்த சடலத்தை கூட உயிரோடு எழுப்ப முடியுமா? அந்த அபிஷேகத்தின் வல்லமையை இந்த காலை வேளையில் ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா இந்த அபிஷேகம் எனக்கு ஊற்றுங்க, இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கணும், என் குடும்பத்தில் இறங்கணும், என் ஊழியத்தில் இறங்கணும், என் வேலை ஸ்தலத்தில் இறங்கணும். அப்பா தகப்பனே, என் சொந்த பந்தங்கள் மத்தியில் இறங்கணும் தகப்பனே. எந்த இடத்தெல்லாம் தலை உயர முடியாத சூழ்நிலை இருக்கோ அந்த இடத்துல என் தலையை உயர்த்தி நீர் அழகு பார்க்குற தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். அதே மாதிரி தாங்க இந்த 1 சாமுவேலில் ஆவியானவர் சொல்கிறார், அன்னாள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியத்திலையும் அவர் கொம்பை அந்த அன்னாளோட கொம்பை உயர்த்தப்பட்டுச்சான். எப்படி உயர்த்தப்பட்டுச்சான்? அவங்க பல மணி நேரம் அப்படியே ஆவியானவர் சமூகத்தில் தன்னோட மனசுல இருக்கிற அத்தனை சஞ்சலத்தையும் மனுஷன்கிட்ட கொட்டல, கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் கொட்டினாங்களாம். இந்த நாளில் காலை வேளையில் கூட பாருங்க, அந்த சாமுவேலில் பாருங்க, அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயத்தை கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குது. எங்கே உயர்ந்திருக்குதான்? கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குதான். மனுஷனுக்குள்ள உயர்ந்திருக்கல, கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பை உயர்த்துகிறவர் அவர், என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர், என்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவர் அவர் என்று சொல்லி அன்னாள் சொல்லியிருக்காங்க. அதுபோலதான் இந்த காலை வேளையில் நீங்களும் சொல்லுங்க, என்னோட கொம்பை உயர்த்துகிறது என் தேவன். இதிலிருந்து நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொண்டது என்ன என்றால், முதலாவதாக நம்மளோட கொம்பை உயர்த்துகிறவராய் நம்ம கூட இருக்கிறாருங்க. அந்த கொம்பை உயர்த்துகிறது மட்டும் இல்லை, காண்டாங்கிரும்ப கொம்புக்கு போல உயர்த்துகிறவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது காரியத்தில் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். புது அனாய்டிங் இந்த காலையிலேக்கு இந்த நாளுக்குரிய புதிய அனாய்டிங்குங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பெடுகிற அனாய்டிங்கை அநேகருக்கு நம்ம கொடுக்குறவங்களா இருக்கோம். இந்த காலையில் புதிய அனாய்டிங்கை கர்த்தர் தருகிறார் என்று சொல்கிறார். 3வது காரியமாக அன்னாள் ஜெபம் பண்ணும்போது அவங்க இருதயத்தை அப்படியே கர்த்தர் சமூகத்தில் ஃபுல்லாக ஊற்றும் போது அதில் ஆவியான சொல்ல என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருந்துச்சான். கொம்பு இந்த நாளில் உங்களுடைய தலையை கர்த்தருக்குள் நிமிர்த்தி அழக பார்க்க போறாருங்க. எந்த இடத்துல உங்கள் தலை நிமிர முடியாத சூழ்நிலையோ கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் தலையை நிமிர்த்தி அழகு பார்க்க போறாரு. எல்லா பகைகளுக்கு முன்னாடி எல்லா வெக்கப்பட்ட இடத்துல தலையை நிமிர்த்தி வைக்க போறாரு. எந்த இடத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தலை குனிந்து இருக்கிற மகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட இடைப்படுகிற உணவு கர்ப்பத்தின் கனியை நான் திறந்து தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நீங்க கண்ணீரோட ஜெபிக்கிற ஜபத்துக்கு தேவன் கம்பீரமா அறுக்கக்கூடிய பலனை இயேசுவின் நாமத்துல உண்டாக இந்த காலைவேளையில கிருபையாய் இறங்கி வந்ததுக்காக நன்றி சேர்த்துக்கிறோம். ஏசப்பா நீங்க இந்த காலைவேளையில டாடி அப்பா இவங்களுக்கு கொடுத்த அந்த 3 காரியத்திலையும் தகப்பனே, எந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர முடியாம வேலை ஸ்தலத்துல தகப்பனே ராஜா தலை நிமிர முடியாத இடத்துல தலையை நீங்க நிமிர்த்தி வைக்கிற கிருபைக்காக நன்றி. காண்டாங்கிருபத்து கொத்த பலனை கொடுப்பதற்காக நன்றி. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி. அப்பா நீங்க இதெல்லாம் பண்ணும்போது கர்த்தருக்குள் அவங்க மனம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்க நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி சேர்த்துக்கிறோம். கிருபையினால நற்பதற்காக கோடி சோத்திரங்களையும் நன்றியை எடுக்கிறோம். இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருத்தரும் கடந்து வந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு சேர்த்துறோம். ஏன்னா நீங்க இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தீங்க, உங்களுக்கு மகிமை தகப்பன அடியால் சிறுகணும் டாடி, நீங்க பெருகணும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.